லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு 2ஆம் ஈத்து ஒரு ஜெர்சியில் கிராஸ் ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் மாடு வந்து அடாப்ட் ஆகிக்குங்க. மாடு வந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்கள், பெரியவங்க, பெண்கள்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மாட்டை வந்து கறவையும் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு வந்து 15 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து ஒரு 17 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளரும் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்தோம்னா தண்ணி போடலைங்கிற குறை தான், தண்ணி தீவனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு மாடு வந்து செட் ஆகிடும். நல்ல மடி லூஸ் இருக்குது, முன்னையும் பின்னையும் மடிங்க. மாடு வந்து பார்த்தோம்னா மடி எடுக்கிற அளவுக்கு கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னமும் 4-5 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெர்சிலேயே ஒரு கிராஸ் பிரீடு மாடாக இருக்கிறதுனால பாலில் வந்து ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பால் ரேட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். கிளைமேட்டுக்கும் மாடு வந்து அடாப்ட் ஆகிக்கும். 2ஆம் ஈத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசுங்க, விலையை கேளுங்க, அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 2ஆம் ஈத்து 17 லிட்டர் பால் பிடிச்சிருந்துச்சுன்னா பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.